நாம் எப்போ பந்திப்பூரில் சஃபாரி போனாலும் அனிமல்ஸு மினிமம் கேரண்டியாக யானையாவது பார்க்காம நம்மளால் ரிட்டர்ன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் திருப்தியாக ஒரு சஃபாரி போயிட்டு வந்த ஃபீலிங் வந்து பந்திப்பூர் சஃபாரியில் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நாங்களும் வந்து இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து யானைகளை பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளார போனோன்னா நம்மளுடைய ஃபேவரைட் அந்த ஸ்பாட்டட் டியர்னு சொல்லக்கூடிய புள்ளிமான்களை பார்த்தோம். பொதுவாக அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறதே வந்து எனக்கு காரில் போனோன்னா தனியாக நான் ஓரத்தில் நிறுத்தி போட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம். ஸ்ட்ரைப் நெக்கடு மங்கூஸ்ன்னு சொல்லக்கூடிய மங்கூஸ்லேயே ஒரு விதமான வெரைட்டி உள்ள மங்கூஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டான மயிலையும் பார்த்தோம். இந்த மானையும் மயிலையும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. ஸோ அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம சஃபாரியை தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு ஜீப் ஒன்று நின்றுட்டு இருந்தது. சரி அங்கே போய் நிறுத்திட்டு ஏதாவது டைகர் சைட் ஆகுதான்னு பார்த்தா ஒரு சாம்பார் டியர் வந்து நின்றுட்டு இருந்தது. அதாவது ஏகப்பட்ட புள்ளிமான்கள் நின்றுச்சு, அது பக்கத்துலேயே சாம்பார் டியர் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு டஸ்கர் வந்து குட்டி டஸ்கரு, அது மரத்தில் நல்லா தேய்ச்சி மரத்தில் நல்லா உனக்கையாக தேய்ச்சிட்டு இருந்த அந்த குட்டி டஸ்கர் வந்து என்ன பண்ணிச்சு, திடீர்னு உள்ளுக்குள்ளார பிளிரிட்டு ஓடிச்சு. ஏன்டா ஓடிச்சுன்னு பார்த்தா ஒரு முரட்டு டஸ்கர் ஒன்று வந்தது. அதை பார்த்தானே இது உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பு கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். பார்க்கணுன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க.